ஏன்னா சரித்திரத்தை அழித்து பொய் கதைகளை உருவாக்கி வாழ்ந்தவர்கள் தான் இந்த வலதுசாரிகள், சங்கி என அன்பாக அழைக்கப்படுவார்கள். அதனால இவர்கள் சித்தரித்து வைத்திருந்த சரித்திரத்திற்கு கீழடி ஆப்பு வைக்கிறது. 1,74,000 ஓடு துண்டுகளை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. முன்னாள் IPS அதிகாரி, முன்னாள் பாஜக தலைவர் சொல்றாரு 2 ஓடு துண்டுகளை கொடுத்தால் பத்தாதுன்னு. அது யாரு சொல்லியிருக்காங்களாமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆர்கியாலஜிக்கல் சர்வேல இருந்த திரு நாகசாமி சொல்லியிருக்காரு. கேடு கெட்ட மனிதர் திரு நாகசாமி. இதே தமிழை பத்தி திரு H. ராஜா போன்றவர்கள் பேசுவாங்க. பேசும்போது அல்வாரும் நாயன்மார்களும் வளர்க்காத தமிழையா கலைஞர் வளர்த்து விட்டார். ஏன் அவனுக்கு எரியுது? முருகனுடைய தமிழ் கடவுள் சொல்றீங்க, ஏன் தமிழர்களுடைய கீழடி இந்த அடி அடிக்கிறீங்க? இந்து மக்களே ஓடிவார்கள். எதுக்கு? மெடிக்கல் படிக்கிறதுக்கா, லா படிக்கிறதுக்கா? இந்து மக்களே ஓடிவார்கள் லா படிக்க. கோயிலை காக்க முருக பக்தர்கள் மாநாடு. காவேரி பிரச்சனையின் பொழுது வாயே திறக்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அந்த முருகன் வேலன் வெறியாட்டம் சொல்லியிருந்தார். இதை பாஜக அங்கே நிறைவேற்றுவார்கள். அதே போல கடாய் வெட்டி ரத்தத்தை பூசிக்கொண்டு அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஆட்டம் ஆடுவார்களா? அதை உத்தரப்பிரதேஷ் முதல்வர் அவர்கள் துவக்கி வைப்பாரா? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அயலக தமிழர் நல வாரியத்தின் தலைவரும் திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளருமான திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம்ங்க. கீழடி அகழ்வாய்வு அதனுடைய ரிப்போர்ட் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டே சமர்ப்பிக்கப்பட்ட ஒன்று. அதுவரை இப்போ 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டு இப்போ அதற்கு ஒன்றிய அரசு பதில் கொடுத்துருக்கு. ஏன் கிடப்பில் வச்சிருக்கீங்க, பதில் கொடுத்தே ஆகணும், அது பொதுவெளியில் வெளியிடுங்கன்னு பல கோரிக்கைகள் முன்வைத்த பிறகு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் பல தரவுகள் தேவைப்படுது, இன்னும் எவிடன்சஸ் தேவைப்படுது, ரிசல்ட்ஸ் தேவைப்படுது, இதையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய வாதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக இதை திட்டமிட்டு ஒன்றிய அரசு மறைக்க நினைக்கிறது. கீழடி தமிழர் தாய்மடி அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கீங்க. இதுல என்ன அரசியல் இருக்கு? இதுல வெளியிடுவதில் ஒன்றிய அரசுக்கு என்ன சிக்கல்னு பார்க்குறீங்க? இது ஒன்றிய அரசுடைய பிரச்சனை கிடையாது. இது ஆரிய திராவிட பிரச்சனை. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்துடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் 1924ஆம் வருடம் வரைக்கும் இவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்னா, சாமி தலையிலிருந்து வந்தவர்கள் பிராமணர்கள், தோள்பட்டையிலிருந்து வந்தவர்கள் சத்திரியர்கள், இப்படி முட்டியிலிருந்து வந்தவர்கள் பணியர்கள், காலிலிருந்து வந்தவர்கள் சூத்திரர்கள். இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. வேதங்கள் தான் இந்திய நாட்டின் உயர்ந்த ரிக்வேதம் தான் இந்திய நாட்டிலேயே த ஓல்டஸ்ட் பப்ளிஷ்டு டெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி 2300 வருடம் ரிக்வேதத்துடைய வயசு. இவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், அது அந்த யுகத்தில் வந்தது, அந்த யுகத்தில் வந்தது. சரித்திர ரீதியாக பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடியவர்கள், முனைவர்கள், படித்தவர்கள் 2300 வருடம் என்று ரிக்வேதத்திற்கு வயதை சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது 1924ஆம் வருடம் இவர்கள் தலையிலே இடி விழுந்தது போல சிந்துவெளி நாகரீகம், ஹரப்பன் நாகரீகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் சொன்ன வேதம், இவர்கள் சொன்ன தெய்வீக வழிபாட்டு முறைகள் எதற்கும் சம்பந்தமே இல்லாத, அதை விட வேத காலத்துக்கு முன்பு ஒரு உயர்ந்த குடி அந்த சிந்துவெளி நாகரீகத்தில், ஹரப்பன் நாகரீகத்தில் வாழ்ந்திருப்பதை கண்டுபிடிக்கப்படுகிறது. அதை ஒரு சிவிலைசேஷன் சொல்லி சொல்றோம். ஏன் சிவிலைசேஷன் நம்ம சொல்லுவோம்னா, எது ஒரு சிவிலைசேஷன் சொல்லி சிவிலைசேஷன் என்றால் என்ன? மனிதர்கள் வாழ்வது, அங்கே நகரங்கள் இருந்தது, இது எல்லாத்த விட முக்கியம். ஆணோ பெண்ணோ அவர்களுடைய எலும்பு கிடைக்கும் பொழுது தொடையில் இருக்கக்கூடிய எலும்பு உடைந்து போய் அந்த எலும்பு கட்டு போட்டு மறுபடியும் சரியா இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். அப்படி சில பேர்த்தோட எலும்புகள் கிடைத்தால்தான் அந்த சமுதாயம் ஒரு உயர்ந்த குடியாக இருந்திருக்க முடியும். ஒருத்தருக்கு 2500 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கால் உடைஞ்சு அந்த கால் கூடுற வரைக்கும் அவருக்கு நேரங்கள் கொடுத்து அவரை அமைதியாக வைத்திருந்து அவரை பராமரித்து கொண்டு பார்த்து கொண்டு உணவளித்து தான் அந்த மனிதர் இருந்திருக்க முடியும். அதுதான் ஒரு சிவிலைசேஷன். ஸோ இது ஒரு சும்மா இது ஒரு உதாரணம், ஒரு சிவிலைசேஷன் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக. அப்படி இண்டஸ் வேலி ஹரப்பன் சிவிலைசேஷனை உலகத்துக்கு அறிவிக்கும் பொழுது
இவர்களுக்கு தூக்கத்தை இழந்தார்கள். இந்த தூக்கத்தை இழந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்புக்கு பெயர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், RSS. ஒரு அமைப்பு நாக்பூரிலே உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்பின் நோக்கம் வேத காலம்தான் உயர்ந்தது, வேத கலாச்சாரம் தான் உயர்ந்தது, ஆரியர்கள் தான் இந்த மண்ணுடைய பூர்வகுடிகள், இங்கே வாழ்ந்தவர்கள் என்ற பொய் கதையை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் 1924ஆம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தையும் உருவாக்கினார்கள். அன்று முதல் இன்று வரை 3000 வருடங்களாக, 2300 வருடங்களாக அந்த கைபர் பாஸ் வழியாக வந்தவர்களுக்கும் நமக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்பொழுது கீழடியிலும் வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு ஒரு ஃபைண்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கோர்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்பதால நீங்க வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் நிறைய கொடுங்க, ஃபைண்டிங்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னு கேட்குறப்போ, அது இல்லை நீங்கள் வந்து இது மூடிமாக்குறீங்க, இது வந்து ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு நம்ம சித்தரிப்பது சரியா இருக்குமா? இது ஒன்றிய அரசு கிடையாது. ஒன்றிய அரசு யார் ஆள்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி யாருடைய குழந்தை, யாருடைய குட்டி? RSS உடைய குட்டி. RSSக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறது? 150 குழந்தைகள் இந்திய நாட்டிலே இருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சி 1981ஆம் வருடம் பிறந்த குழந்தை. RSS உடைய குழந்தைகள் யார் யார்? விஸ்வ இந்து பரிஷத், சங் பரிவார்னு சொல்லக்கூடிய இந்த 5 அமைப்புகள், 5 இருக்கக்கூடிய அமைப்புகள். விஸ்வ இந்து பரிஷத் ஒன்று, பஜரங் தால் ஒன்று, அதில் இந்து முன்னணி தமிழ்நாட்டில் 6வதாக ஒரு அமைப்பு. இது போக அகில பாரதிய வித்யா பரிஷத், பாரதிய மஸ்தூர் சங், பெண்களுக்கு ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு ஒன்று, தமிழர்களுக்கு கூட ஒன்று நடத்துவாங்க இவங்க. ஆனால் இவங்களுடைய நோக்கம் அத்தனையுமே சிந்துவெளி நாகரிகத்தை, ஹரப்பன் நாகரிகத்தை, சரஸ்வதி ஆறு அங்கே ஓடியது, ஆதலால் அதற்கு பெயர் சரஸ்வதி சிவிலைசேஷன் என்று சொல்வதுதான் இவர்களுடைய நோக்கம். ஏன் அப்படி இவங்களுக்கு அந்த நோக்கம்னு சொல்லி பார்த்தா, இவர்கள் வந்தேரிகள், வெளியே இருந்து வந்தவர்கள், கைபர் பாஸ் வழியாக வந்தவர்கள். ஓல்கா டு கங்கா போன்ற புத்தகங்களை எடுத்து பார்த்தால் சரி, ஜேர்னி ஆஃப் ஏ சிவிலைசேஷன் என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகங்களை எடுத்து படித்தால் சரி, திரு ஐராவதம் மகாதேவனுடைய புத்தகங்களை எடுத்து படித்தால் சரி, இவர் தெளிவாக இவர்கள் வெளியே இருந்து வந்தவர்கள், ஆரியர்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீழடிக்கும் கைபர் போலன் கலவாய் வழியா வந்த ஆரியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்ட். நல்ல அருமையான ஒரு கேள்வி. என்ன காரணம்னா, இது வரைக்கும் 2300 வருடம் ரிக்வேதத்துடைய பீரியடை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே சிந்துவெளி நாகரீகம் இருந்தது. அந்த நாகரீகத்திற்கும் அங்கே இப்பொழுது குடியிருக்கக்கூடிய ஆரிய மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி அத்தனை அகழ்வாராய்ச்சிகளும் தெளிவுபடுத்தி விட்டது. கீழடியில 2800 வருடங்களுக்கு முன்பே ஒரு தமிழ் சமுதாயம், தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்திருக்கிறது. அந்த பானையிலே ஆதன் போன்ற தமிழ் பெயர்கள் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது என்னடா, அப்போ டாக்டர் அம்பேத்கர் சொன்னது உண்மையாக வருகிறது. யாராவது ஒரு மொழி குடும்பத்திற்கு, ஒரு இனத்திற்கு இந்திய நாட்டின் மீது உரிமை கொண்டாட முடியும் என்றால் தமிழர்களுக்கு மட்டுமே என்று டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது மறுபடியும் நிரூபிக்கப்படுகிறது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில், இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் 93% கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுகளே. யார் இந்த மண்ணோட பூர்வகுடி? யார் இந்த மண்ணோட, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யார்? அதனால எங்களை நீங்கள் மெதுவாக 1800 வருடங்களுக்கு முன்பு சிந்துவெளியிலே இருந்து நாங்கள் புலம்பெயர்ந்து வந்ததை தென்னந்தெளிவாக ஒனமாஸ்டிக்ஸ் என்ற ஒரு ஸ்டடியின் மூலம் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஜேர்னி ஆஃப் ஏ சிவிலைசேஷன் என்ற அற்புதமான புத்தகத்தை எழுதி அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள், நிரூபித்திருக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கீழடியில் 2800 வருடங்களுக்கு முன்பு தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள்னா, அங்கே ஒரு உயர்ந்த குடியாக வாழ்ந்திருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய வேத கலாச்சாரத்திற்கும் வேத பெயர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு உயர்ந்த குடி, பெண் தெய்வங்களை வழிபட்ட ஒரு சமுதாயம். அதை விட முக்கியம், காளைகளை வைத்து அங்கே விவசாயம் செய்த ஒரு சமூகம், திமிழுள்ள காளைகளை வைத்து விவசாயம் செய்த ஒரு சமூகம். நீங்கள் இந்த மாட்டை பற்றி, காளையை பற்றி, இனங்களை பற்றி எல்லாம் பேசும் பொழுது, இந்த கங்கை நதிக்கரை ஓரத்தில் வாழக்கூடிய ஏதாவது இனக்குழுவுக்கு மாட்டின் மீது, மாட்டின் கலாச்சாரத்தை பற்றி, இப்போ ஜல்லிக்கட்டு,
ரேக்லா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய செக்கை கட்டி இழுக்கக்கூடிய விளையாட்டு, கேரளாவிலே மாட்டி தண்ணிக்குள்ளே ஓடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு விளையாட்டு, கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய கம்பாலா, பேல்கோடா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பேல்கோடா, இப்படி ஒரு கலாச்சார ரீதியான ஒரு உணர்வோ, ஒரு விளையாட்டோ, ஒரு பழக்க வழக்கமோ அந்த கங்கா பேசின்னு சொல்லக்கூடிய கங்கை கரையை ஒற்றி வாழக்கூடிய யாருக்காவது இருக்கிறதா என்று எடுத்து பார்த்தால், கால்நடைக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கால்நடையை கலவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பல் தான் பாஜக, RSS கும்பல். நம்ம மாடுங்கிற வார்த்தையை செல்வம்னு சொல்லி வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கிறார் மாட்டுகளை பற்றி. வேதத்துல அவன் எழுதுறான். தென்னிந்தியாவிலே இந்த இப்ப இந்த இந்திய துணைக்கண்டத்திலே தென் பகுதியில கருத்த நிற மக்கள் மிக அற்புதமான மாட்டிடங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் ரிக்வேதத்துல அவன் எழுதுறான். ஸோ யார் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறா இங்க வாழ்றத? நீ டாக்குமெண்ட் பண்ற. அதனால உனக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப கீழடியில 2800 வருஷம் ஒத்துக்கிட்டீங்கன்னா, ரிக்வேதம் வருவதற்கு முன்பு 500 வருடங்களுக்கு முன்பே தமிழ் சமுதாயம் கீழடியிலே வாழ்ந்தது. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற சான்றோர்கள், பாலகிருஷ்ண IAS போன்ற சான்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழடிதான் பழைய மதுரையாக இருந்திருக்க வேண்டும்ங்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் டே மதுரையில 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு எந்த விதமான சாட்சியும் இல்லை. மதுரையிலிருந்து கீழடி 30 கிலோமீட்டர் தான். இல்ல அன்னைக்கு அவர் பெரிய நகரமாக இருந்து அந்த நகரத்துடைய எக்ஸ்பான்ஷன் இன்னைக்கு பிரசன்ட் டே மதுரையாக கூட இருந்திருக்கலாம். அதாவது இந்த ஓல்டு சிட்டி, சென்னையோட ஓல்டு சிட்டின்னா நார்த் மெட்ராஸுக்கு வர்றீங்க. இன்னைக்கு சென்னை தாம்பரத்தை தாண்டி போய்விட்டது. 1000 வருடங்களுக்கு பின்பு தாம்பரத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணால் அது இப்போ தானுங்க டெவலப் ஆச்சு, கொஞ்சம் வருஷத்துக்குள்ள டெவலப் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. படப்பையில் போய் ஆராய்ச்சி பண்ணால் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே தான் டெவலப் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்னையோட மையப்பகுதிக்கு வந்தீங்கன்னா சென்னையோட மையப்பகுதி போல தான் கீழடி மதுரைக்கு இருந்திருக்க வேண்டும் என்பது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன், திரு பாலகிருஷ்ண IAS அவர்களுடைய கருத்து. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் நான் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் எதுவும் திருத்தமும் செய்யப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். மதுரையில் பிறந்த மரத்தமிழர் 1,74,000 ஓடு துண்டுகளை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய முன்னாள் IPS அதிகாரி, முன்னாள் பாஜக தலைவர் சொல்றாரு 2 ஓடு துண்டுகளை கொடுத்தால் பத்தாதுன்னு. அது யாரு சொல்லியிருக்காங்களாமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆர்கியலாஜிக்கல் சர்வேல இருந்த அவர் நாகசாமி சொல்லியிருக்காரு. அவர் பெரிய ஆராய்ச்சியாளர் பாருங்க. அவர் ஒரு வலதுசாரி சங்கி. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன, அவர் வலதுசாரி. அவர் தமிழர்களுக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு இன துரோகி திரு நாகசாமி அவர்கள். ஒரு திருக்குறள் புக்கை தமிழர்களுக்கு எதிராக எழுதி திருக்குறள் வேதங்களில இருந்து வந்ததுன்னு சொன்ன ஒரு பொய் சொன்ன ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு இன்னும் இதுக்கு மேல அவர் நான் தரக்குறைவா பேச விரும்பல, ஒரு கேடு கெட்ட மனிதர் திரு நாகசாமி அவர்கள். அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? அவருக்கு போய் நாகசாமி சொன்னதை நம்ம எடுத்துக்கிட்டோமா ரொம்ப சீரியஸா? எடுத்துக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. வலதுசாரி பாஜக RSS இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு, மராத்தி மொழியை கொண்டவர்களுக்கு, காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பஞ்சாபியர்களுக்கு, கிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவர்களுக்கும் எதிரியே. எல்லா மொழி குழுமத்தையும் அழித்து இந்தி சமஸ்கிருதம் என்ற மொழி குழுமத்தை கொண்டு வருவதுதான் இவர்களுடைய முழுக்கான நோக்கம். அதனால இவர்கள் சித்தரித்து வைத்திருந்த சரித்திரத்திற்கு கீழடி ஆப்பு வைக்கிறது. அவருடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? போன தடவை அவர் கீழடியில் இருந்தார். கீழடியில் இருக்கிறவரை தூக்கி பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பெங்களூர் ஒருத்தர் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ ஹைகோர்ட்ல கேஸ் நடத்தி பெங்களூருக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட அத்தனை பொக்கிஷங்களையும் நாம் இங்கேயே வைத்திருந்தோம். வைத்து 2வது முறை, 3வது முறை, 4வது அகழ்வாராய்ச்சி எல்லாம் தமிழ்நாடு அரசு செய்தது. செஞ்சு அதை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டு கார்பன் 14 டேட்டிங் பண்ணி அத்தனை டேட்டாவையும் கொண்டு நிரூபிச்சா இவங்களுக்கு தாங்க முடியவில்லை. இது எப்படி ஏன்னா சரித்திரத்தை அழித்து பொய் கதைகளை உருவாக்கி வாழ்ந்தவர்கள் தான் இந்த வலதுசாரிகள், சங்கி என அன்பாக அழைக்கப்படுபவர்கள். இவங்களுக்கு இது கேட்டா கோபமாக தான் இருக்கு. வேற என்ன பண்றது? இல்லை, நாட்டில் பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. அதுலயும் சில முடிவுகள் வெளியிடப்படாமலே இருந்திருக்கு. குறிப்பாக நம்ம ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கலாம். வட மாநிலங்கள்ல இன்க்ளூடிங் அயோத்தியா கோயில் உட்பட எக்ஸ்கவேஷன்ல பல சர்ச்சைகள் உருவாக்குன ஒரு விஷயம் தான். இல்ல, அயோத்தியா கோயில்ல தென்னந்தெளிவாக ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இங்கே ராமர்னு ஒருத்தர் பிறந்தார்னோ, அவர் வாழ்ந்தார் என்றோ, தசரத மகாராஜா இருந்தார் என்றோ, இங்க ஒரு அரண்மனை இருந்தது என்றோ எந்த விதமான சாட்சியும் இல்லைன்னு சொல்லி ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே சொல்லிருச்சு. இட்ஸ்
இட்ஸ் அ பொலிட்டிக்கல், இட்ஸ் அ மிராக்கிள். எப்படின்னா, ஆனா இதை வந்து உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளுது. ஆமாம், அங்கே எந்த விதமான சாட்சியும் இல்லை. ஆனால் இந்திய நாட்டிலே, குறிப்பாக அந்த அந்த கேஞ்சட்டிக் பெல்ட்டில், கங்கை ஆறு ஓடக்கூடிய பகுதியிலே பலர் நம்புகிறார்கள் இங்கே ராமர் என்று ஒருத்தர் பிறந்தார், அவர் வாழ்ந்தார் என்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உத்தரவிடுகிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அது ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெலிவர்ட்னு இல்ல வச்சுக்கோங்க. பாஜக தான் பொதுவாக வந்து இந்த இடத்துல வந்து கோயில்கள் இருக்கு, கீழே இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி ஒரு பல விஷயங்களை வந்து பேசுவாங்க, அதை அரசியலாக்குவாங்க, பிரபகண்டா பண்ணுவாங்க. அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க, அயோத்தியா உட்பட. இப்போ அதே போல கீழடியை வைத்து திமுக அந்த அரசியல் செய்கிறதா? பாஜகவுக்கு வந்து வாட் டு டிக், வாட் நாட் டு டிக்னு நல்லா தெரியும். வாட் டு டிக் வந்து எங்கேயாச்சும் போய் மதுரா கோயிலில் பறைக்கலாம், இல்லை அயோத்தியாவில் ஏதாச்சும் பறைக்கலாமா? தென்னிந்தியாவில் வந்து இங்கே பறைச்சோம்னாலும், இப்போ ஒன்றும் இல்லை, குஜராத்தில் முந்தா நேற்று கேரளா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் 5200 வருடங்களுக்கு முன்பு சிந்துவெளி நாகரிகத்திற்கு ஒரு இன்னும் இன்னும் இண்டஸ் பீரியடை வந்து இன்னும் பின்னாடி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் பாஜக அது பிரச்சனை தான். ஆனால் அதை பண்ணியிருக்கிறது கேரளா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள். ஸோ பாஜகவுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வில் ஆல்வேஸ் பி ரீரிட்டன். ஹிஸ்ட்ரி இஸ் நாட் லைக் சயின்ஸ். 2+2 4ன்னு சொல்லி நீங்கள் முடிச்சுட்டு போக முடியாது. அது வந்து ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா புதுசு புதுசாக ஒன்று கிடைக்க 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 உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இஸ் எ கிரேட் ரிவர்சல் ஆஃப் ரோல்ஸ். அது என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு புது புது விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது புதிய புரிதல்கள், புதிய அறிவு, புதிய சரித்திரம் படித்து கொண்டே போகும். இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கள் அப்பாலாம் படித்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ரொம்ப அளவாக தான் பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி இன்னும் அது அதிகமாக படிக்கிறோம். இப்போ என் பசங்க பொண்ணுங்க, உங்கள் பசங்க பொண்ணுங்கள்லாம் படிக்கும் பொழுது கீழடியை பற்றி படிப்பார்கள். ஸோ இப்படி இது வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. என்னடா மறுபடியும் மறுபடியும் ஒன்று 2800 வருஷத்துக்கு கொண்டு போயிட்டானுங்களே, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தொல்காப்பியம். இப்போ என்ன ஆகுது, சங்கம் பீரியட் 2300 2400 வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்ததை சங்கம் பீரியடே 2800 வருஷத்துக்கு போயிடுது. சங்க இலக்கியத்துடைய ஆரம்ப கால பீரியட் வந்து 2800 இயர்ஸ்க்கு போயிடுது. அதுதான் இவங்க பிரச்சனை. ஏன்னா இவங்களுக்கு 500 வருஷம் ரிக்வேதத்தை ஓவர்டேக் பண்ணி பின்னாடி போயிட்டாங்களே. நீங்க பண்பாட்டு ரீதியா, கலாச்சார ரீதியாக அதுதான் இவங்க பிரச்சனை. வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்னீங்களா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்தியா முழுவதும் பண்றாங்கன்னு சொல்லி. அன்டில் 2000 I think 2 or 3 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 6 இது இருக்கும். அதாவது அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய டீம். நர்மதா ஆற்றுக்கு மேலே மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கீழே தென்னிந்தியாவில் தென் பகுதியிலேயே வெந்தியமலை கீழேயே அவங்க பண்ணதே கிடையாது. இப்போவும் வெந்தியமலை கீழே ஒரே ஒரு டீம் தான் இருக்குது அகழ்வாராய்ச்சிக்கு. மேலே மட்டும்தான் பறச்சிக்கிட்டே இருக்கிறான் உட்காந்து. நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாலெலாம் பார்ப்பீங்க. பெரிய ஒரு சிலை இது கிடச்சிது, ஒரு யாரோ ஆளோட இது கிடச்சிது, அதுதான் வந்து இந்திய நாட்டிலேயே பழமையானதுன்னு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி அப்பப்போ கிளப்பி விடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் உட்காந்துக்கிட்டு நிறையா மொழி குழுமங்களுக்கு இப்போ தான் வந்து நியூ இயர் வருதுன்னு ஒன்று கிளப்புவாங்க. ஏன் அதை செய்கிறாங்க? அதை என்ன காரணத்துக்காக செய்கிறாங்க? ஒய் ஷுட் யூ ட்ரை டு இப்போ யூகே யுனைடெட் கிங்டம்னு ஒரு நாடு இருக்குது. ஸ்காட்லாண்டில் ஸ்காட்டிஷ் பேசுகிறான், இங்கிலாண்டில் இங்கிலீஷ் பேசுகிறான். அதே பகுதிக்குள்ளே வேல்ஸ்ன்னு ஒரு நாட்டில் வெல்ஷ் பேசுகிறான். இன்னொரு பகுதிக்குள்ளே ஐரிஷ் பேசுகிறான், நார்தன் அயர்லாண்டில். அதெல்லாம் சேர்ந்த யுனைடெட் கிங்டம். அங்கே யாருமே மொழி கலாச்சாரத்தையோ ஸ்காட்லாண்டில் கொண்டு வந்து ஆங்கில கலாச்சாரத்தை துணிப்பதோ, இல்லை இங்கிலாண்டில் போய் ஸ்காட்டிஷ் கல்ச்சரை துணிப்பதோ யாருமே செய்கிறது இல்லையா? அவன் அவனோட மொழியை, அவன் கலாச்சாரத்தை அவன் கொண்டாடுறான். யுவர் மதர் இஸ் கிரேட் ஃபார் யூ, மை மதர் இஸ் கிரேட் ஃபார் மீ. when you try to say my mother is the mother superior for all, then there is a problem. இது எதுக்கு தேவையில்லாத, அது ஏன் நீ துணிக்க பார்க்குற? இதுதான் ஆரியனோட புத்தி. மோர் எவிடன்சஸ்ன்றாங்கல்ல. என்ன எவிடன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட? சமஸ்கிருதத்துக்கு 2300 வருடங்களுக்கு முன்பு சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருந்ததாகவோ, அந்த ரிக்வேதத்துக்கு முன்பு ஒரு புத்தகங்கள் இருந்ததாகவோ ஏதாவது சாட்சி இருக்கிறதா? 2300 வருடம் தான் ரிக்வேதம். ஆனால் சங்க இலக்கியம் 2800 வருஷம், தொல்காப்பியம் 3000 வருஷம். இதே தமிழை பற்றி திரு எச் ராஜா போன்றவர்கள் பேசுவாங்க. பேசும்போது வந்து என்னது அல்வாரும் நாயன்மார்களும் வளர்க்காத தமிழையா கலைஞர் வளர்த்து விட்டாரும்பாங்க. ஏன் உனக்கு எரியுது? அதாவது நீ பக்தி இலக்கியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அது 1000 வருஷம் பீரியடு. பக்தி இலக்கியம் இட் செல்ஃப் இஸ் அ ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட். அது ஒரு முக்கிய பிரச்சனையா, குறிப்பாக வழிபாட்டு தளத்தில் கீழடியை பற்றி பார்க்கிற போது அங்க உருவ வழிபாடே இல்லை, அங்க முன்னோர்கள் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு.
அங்க இருந்திருக்கு. அதான் நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு நம்ம குலதெய்வங்கள் நம்ம சொல்றோம். நம்ம எல்லாரும் போய் இந்த கும்பிடுறோம். பெரு தெய்வங்கள் வழிபாடு இல்ல, வைதிக வழிபாடு அங்க இல்ல அப்படின்றதான் பிரச்சனையா இருக்கா? அங்க முருகன் இருக்காரு. முருகன் தொல்காப்பியத்திலே இருக்காரு, சிந்துவெளி நாகரிகத்திலே இருக்காரு, வேளன் வெறியாட்டம்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். சங்க காலத்துல சங்க இலக்கியத்துல முருகனை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அப்பெல்லாம் முருகனுக்கு ஒரு மனைவி தான். முருகனுடைய மனைவி வள்ளி தான். ஆனா திடீர்னு முருகனுக்கு வந்து இப்போ தமிழ் கடவுள் முருகனுக்கு பக்கத்துல இலங்கையிலிருந்து பொண்ணு கட்டியிருந்தா பரவாயில்ல, பர்மாலிருந்து பொண்ணு கட்டியிருந்தா பரவாயில்ல, தேவலோகத்திலிருந்து பொண்ணு கட்டி வச்சோம்னு சொல்லி ஒரு புதுசா கதையை கிளப்பி தேவி யானைன்னு சொல்லி இன்னொரு மனைவியும் உருவாக்குறார்கள். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கடவுள்களை டைல்யூட் பண்ணணும். 8ஆம் நூற்றாண்டு வரை இந்த இந்த கதையே கிடையாது. சிவபெருமானுடைய பையன் முருகன், சிவபெருமானோட பையன் விநாயகன்கிற கதையே இல்லை. சிவபெருமானுடைய மனைவி பார்வதி, சிவபெருமானுடைய மைத்துனர் இப்போ விஷ்ணுவுடைய தங்கை பார்வதிங்கிற கதையே கிடையாது. இது 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கதை. அது வரைக்கும் கௌமாரம், வைணவம், சைவம், சக்தி மார்க்கம், கணபதியம் தனித்தனியே இருந்தது. ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொன்று இருந்தது. அடிச்சு தசாவதாரம் படம் திரு கமலஹாசன் அவர்களுடைய படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நடந்த சண்டை எடுத்து ஹிஸ்டரி படிச்சா தெரியும், சண்டை தெரியும். இதையெல்லாம் சரி பண்ணுவதற்காக காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் அவர்கள், அதனாலதான் அவருக்கு பேரு சன்மார்க்க ஸ்தபதி. 6 மதங்களை 6 மார்க்கங்களை ஒன்று சேர்த்தியவர்னு அர்த்தம் ஆதிசங்கரர் அவர்களுக்கு. இந்தியா பூரா நடந்து சண்டை போட்டுக்காதீங்கடா, இப்போ நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து கணபதியத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, நான் கௌமாரத்தை ஃபாலோ பண்ணுறேன். அப்போது 3வது மனுஷத்து வர்றாரு. அது ஏன் அப்பா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பேர்த்துக்கும் வந்து ஒரே அண்ணன் தம்பி தான். அது எப்படி அண்ணன் தம்பி ஆகும்னா, ஆமாப்பா நீ கும்பிட்ற கௌமாரம் வந்து முருகப்பெருமான், அவர் கும்பிட்ற கணபதியம் வந்து விநாயகர் வந்து 2 பேர் அண்ணன் தம்பி தான், அவங்க அப்பா பேர் தான் சிவபெருமான்னு அதுக்கு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி டோன்ட் ஃபைட், எல்லாரும் யுனைட்டடாக இருந்து நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. ஐ வுடன்ட் பிளேம் ஹிம். அதில் ஒன்றும் அவருக்கு கெட்ட என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. மனித நேயத்தோடு இருக்கணும், மற்றவர்களையும் விரும்பணும், நேசிக்கணும்னு சொல்றதுக்காக அன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இப்படி ஒரு கதையை உருவாக்கி புரிய வச்சார். இன்னைக்கு அதே முருக நாமத்தை தான் நாங்கள் வந்து முருக பக்தர்கள் மாநாடு மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம், எல்லாரும் வாங்க பக்தி மோட்சம் அடையலாம் தானே கூப்பிடுறாங்க. அதையும் முருக பெருமான வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வைணவத்தை கடைபிடிக்கக்கூடிய திரு உத்தரப்பிரதேஷுடைய முதலமைச்சரை கூட்டு வந்து இங்க என்ன நீங்க முருகப்பெருமானுக்கு நடத்துறீங்க? அப்படி முருகன் மீது உங்களுக்கு அன்பும் பாசமும் பற்றி வந்திருந்தால் முருகனுடைய தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, ஏன் தமிழர்களுடைய கீழடி இந்த அடி அடிக்கிறீங்க? சரி 5 லட்சம் பேர்த்த கூட்டி நாங்கள் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோங்கிறீங்க, மகிழ்ச்சி. என்னுடைய கேள்வி, 1 கோடி பேர் கைது போட்டு கொடுத்தோம் நீட் எக்ஸாம் வேண்டாம்னு தமிழ்நாட்டில். ஏன் நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேண்டாத கொண்டாந்து துணிக்கிறீங்க? என்இபியில் கையெழுத்து போடாட்டி எக்ஸப்ட் பண்ணாட்டி எங்களுக்கு வருஷம் 2800 கோடி ரூபா பணத்தை தமிழ்நாட்டுக்கு மறுக்கிறீங்க. ஆளுதரை வைத்துக்கொண்டு கையெழுத்து போடாமல் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி பல மாநிலங்களுக்கும் ஒரு பிரமாதமான உத்தரவை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு ஜனாதிபதியை வைத்து உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் அனுப்புகிறீர்கள். இது குழந்தை வந்து கேள்வி, காவேரி தண்ணி பிரச்சனை வரும் பொழுது எங்களுக்கு இந்த வார்த்தை புரியலின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இங்கிலீஷ் படி. நீங்கள் வந்து இந்திய ஆதிக்கத்தை துணைக்கி எடுத்தால் உங்களுக்கு அந்த வார்த்தை புரியல. இந்த மாதிரி இவர்கள் செய்வது அனைத்துமே இதெல்லாம் வந்துங்க உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரு புரிதலற்ற மத வெறி பிடித்த மாநிலத்தில் ஈடுபடும். இங்கே யாரும் வந்து மதத்துக்கு எதிரியோ சாமி கும்பிடுவதுக்கு எதிரியோ. இப்போ நான் இருக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இந்து என்டோமென்ட் போர்டுடைய வெப்சைட்டில் போய் சிவன்மலை கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கியத்து பக்கத்தில் இருக்குது, அந்த கோயிலில் போய் வெப்சைட்டில் பாருங்கள். காலையில் 5 மணிக்கு முதல் பூஜை எங்கள் தாத்தா பேர் போட்டு இந்த குடும்பத்தோடதுன்னு இருக்கும். 700 வருஷமாக செய்யுதுன்னு பட்டம் இருக்கு எங்கிட்ட. அந்த கோயிலுக்கு செஞ்சு முருகன் கோயிலுக்கு எங்களுடைய முதல் காலையில் பூசை வந்து எங்களுடைய பூசை தான். சாயந்தரம் நல்லதம்பி சக்கரை மன்றாடியார்னு சொல்லிட்டு காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர் ராஜ்குமார் மன்றாடியாருடைய பேர் இருக்கும். அதில் யாரு முருகன் கோயிலுக்கு செய்யாம விட்டா? யாரு நாத்திகன்? யாரு கோயிலுக்கு விரோதி? நீ விரோதி. பாஜக கோயிலுக்கு விரோதி, ஆர்எஸ்எஸ் கோயிலுக்கு விரோதி. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இதை வைத்துக்கொண்டு அரசியல் பிளப்புத்தனம் செய்ய வேண்டும். இந்து மக்களே ஓடிவார்கள். எதுக்கு? மெடிக்கல் படிக்கிறதுக்கா? இல்ல லா படிக்கிறதுக்கா? இந்து மக்களே ஓடிவார்கள் லா படிக்க. கோயிலை காக்க முருக பக்தர்கள் மாநாடு. 2 அண்ணாமலையும் என்னையெல்லாம் உதாரணமா எடுத்துக்கலாம். நாங்கள்லாம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள்.
2 தலைமுறைக்கு முன்பு அவருடைய தாத்தா, என்னுடைய தாத்தா இவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்த்து கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் நன்றாக படித்து, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 12ஆம் கிளாஸை முடித்துவிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் 1974ஆம் வருடம் கொடுத்த கொங்கு வேளாளர் சமுதாயத்துக்கு பிற்படுத்த சமுதாயம் என்ற அந்தஸ்தை பயன்படுத்தி பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் படித்து, தலைவர் கலைஞர் அவர்களும் விபி சிங் அவர்களும் கொடுத்த மண்டல் கமிஷன் அறிக்கையை பயன்படுத்தி, இம்ப்ளிமெண்டேஷனை பயன்படுத்தி ஐஐடி லக்னோவில் போய் லக்னோவில் போய் எம்பிஏ பண்ணி, யூபிஎஸ்சி எக்ஸாமில் நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் சொல்லி அப்ளை பண்ணி பேக்வேர்டு கோட்டால படித்து ஐபிஎஸ் அதிகாரியாக வந்தார். திராவிடம் என்ன செய்தது? ஆடு மேய்த்து கொண்டிருந்த எங்களை உயர் அதிகாரியாக்கி அழகு பார்த்தது. ஆரியம் என்ன செய்தது? பாஜக பக்கம் சென்றார். உயர் அதிகாரியாக இருந்த திரு அண்ணாமலை அவர்களை ஆடு மேய்க்க வைத்தது. நான் ஆடு மேய்க்கிறத கேவலமா சொல்ல. ஆனா நீங்க சொல்லுங்களேன், உங்க பையனோ பொண்ணோ ஆடு மேய்க்க போகணும்னு நினைப்பீங்களா? ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு நினைப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு அவரை தலைவராக உயர்த்தி, தமிழ்நாட்டு தலைவராக உயர்த்தி வச்சு அதையும் பிடுங்கிட்டு விட்டாங்களே. இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு இல்லையா? அடையாளத்துக்காகத்தான் அப்படின்னா அவரு எதுக்கு ஐபிஎஸ் படிக்கணும்? டெபுட்டி கமிஷனர் லா அண்ட் ஆர்டர் இருந்தார் கடைசியா பெங்களூர் சிட்டியில். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிட்டிஸில் அவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்தது படிப்பும் நல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்ற அந்தஸ்தும் சமூக நீதியும் கல்வி பரவலாக்கமும் திராவிடமோட அத்தனை நல்ல விஷயங்களையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மேலுக்கு வந்ததில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒருவர். ஆனா சேட்லி இன்னைக்கு என்ன இருக்கு? கொண்டு வந்து திருப்பி ஆடு மேய்க்கலாங்கிறாங்க பாஜக. நம்மளைய இதுதான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்யும். இப்படிதான் செய்யும். சங்க காலத்துக்கு போகலாம், நம்ம திருப்பி போகலாம், பின்னட போகலாம். சங்க காலத்தில் எடுத்துட்டீங்கன்னா 2400-500 வருடங்களுக்கு முன்பு 45 பெண் புலவர்கள் சங்க காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு உயர்ந்த குடியாக இருந்த ஒரு சமூகம் 3000 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம் என்ற 5 திணைகளை பற்றி பேசிய ஒரு சமூகம், 2000 வருடங்களுக்கு முன்பு திருக்குறள் எழுதிய ஒரு சமூகம், ஏன் அதுக்கப்புறம் எந்த படைப்புகளும் இல்லாமல் போயிட்டு? நீங்க சொல்லுங்க. இல்ல, எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, நான் கேட்கிற கேள்வி இது. 3000 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியத்தை எழுதின ஒரு உயர்ந்த குடி, 2600 வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியத்தை உருவாக்கின ஒரு உயர்ந்த குடி, 2000 வருடங்களுக்கு முன்பு திருக்குறளை கொடுத்த ஒரு உயர்ந்த குடி, பிறகு எந்த படைப்புமே இல்லாமல் போச்சு. என்ன காரணம்? ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறா, எல்கேஜியிலிருந்து 5th வரைக்கும் நல்லா படிக்கிறா. 6th ஸ்டாண்டர்டு கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்ட அப்புறம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த மேம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தாளுங்க செல்வி, இப்போ என்ன ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாளுங்க, இது பண்ணுறாளுங்க, என்னென்னு கொஞ்சம் பாருங்க. நீங்கள் ஆரியர் வருகைன்னு சொல்லுவீங்க. அதுதான் வருகை. வந்து மெதுவாக எந்த சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் சங்க இலக்கியத்தையோ திருக்குறளையோ கொண்டாடினார்கள்? யாரும் கொண்டாடல. அதையெல்லாம் கொண்டாடியவர்கள் சங்க காலத்து மன்னர்கள். அவர்கள் தான் கொண்டாடினார்கள். இந்த தமிழ் சமுதாயத்தில் சண்டை இல்லாம, போர் இல்லாம, முடிந்த அளவுக்கு அமைதியாக உயர்ந்த குடியாக இருந்த உயர்ந்த காலம் இருந்தது சங்க காலத்து பீரியட். அதனால இவர்கள் உள்ள வந்தாங்க, நம்ம கல்வியை அழிச்சாங்க, கல்வி வேண்டியது இல்லைனாங்க, பொட்டப்புள்ள படித்து கலெக்டராக போகுதானாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 11 மாவட்டத்தில் பெண்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். என்னெல்லாம் பேசினாங்க, பொட்டப்புள்ள படித்து கலெக்டராக போகுது. அந்த பழமொழி நம்ம கிராமத்தில் கேட்டதில்லை, நம்ம வீடுகளில் கேட்டதில்லை. போன தலைமுறையில், இந்த தலைமுறையில் யாராச்சும் சொல்ல முடியும்? ஏழப்பால யாராச்சும் சொல்ல முடியும்? இதுக்கு பொண்ணுக்கு அடுப்புதுற பெண்ணுக்கு படிப்பு இதற்கு பழமொழி பாருங்களேன். இதெல்லாம் என்ன ஒரு ஒரு சூழ்ச்சியான விஷயம். அது பெண்களுக்கு அப்படி உட சொல்றது. இன்னொருத்தங்கிட்ட போய் என்னங்கிறது, உனக்குத்தான் பண்ணையம் பாய்ச்சல் இருக்குது இல்லை, நீ எதுக்கு படிக்கிற? நீ போய் உன் குலத்தொழிலை பண்ணு, ஆடு மாடு மேயி. இப்படி பிரித்து 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 இந்த நீட் கொண்டு வந்தப்போ அப்படித்தானுங்க இதே அரசியலை பண்ணாங்களுக்கு. நான் பல மேடையில் பேசியிருக்கேன். கொங்கு நாட்டில் வந்து என்ன சொன்னாங்க, நீட்டு கொங்கு வேளாளர் சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது, நீங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டை பயன்படுத்தி டாக்டர் ஆயிட முடியும். வன்னியர் சமூகம் வாழக்கூடிய பகுதியில் போய் என்னங்கிறது இந்த வலதுசாரிகள், வன்னியர் சமூகத்துக்கு நீட் ரொம்ப நல்லது, நீங்களாம் எம்பிசியில் இருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. முக்குளத்தோர் சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீட் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றது. நாடார் சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீட் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றது. நீங்களும் நல்லா படிச்சு ஜம்முன்னு வந்துடுவீங்க. தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம்ல என்றைக்குமே படிப்புக்கு பேர் போனதுங்கிறது.
தாழ்த்தப்பட்ட சமூகங்கள்கிட்ட போய், உதாரணத்துக்கு பல்லர் நடந்தது சமுதாயத்தை போய், இந்த பெரிய பேக்வேர்ட் கம்யூனிட்டி எல்லாம் வந்து காசு கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்கிக்கிறான். நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நீட் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லா சமுதாயத்திட்டையுமே நல்லதுன்னு ஒருத்தன் போய் சொல்றான்னா, இது யாருக்குமே நல்லதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 98% மக்களுக்கு நீட்டு எதிரி. மனு நீதி தான் நீட். ஸோ இதையெல்லாம் ஒழிக்காத பாஜக, காவேரி பிரச்சனையின் பொழுது வாயே திறக்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அந்த முருகன் அங்க வந்து, அதாவது வேலன் வெறியாட்டம்னு சொல்லி ஒன்று இருக்கு. எப்படின்னா, சங்க காலத்துல வந்து அந்த ஒரு பெண் வந்து நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 20 வயசு 19 வயசு ஒருத்தரை காதலிக்கிறா. சொல்ல முடியல. சொன்னா அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிறா. அப்போல்லாம் டிப்ரெஷனை பற்றியோ மைண்ட் அதை பற்றியோ யாருக்கு புரியும்? இந்த பிள்ளைக்கு ஏதோ பேய் அடிச்சிருச்சு, பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சாமி கூப்பிட்டு வந்து ஒரு இது பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லி வேலன் வெறியாட்டம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து வெள்ளை கலர் கெடாயை வெட்டி, ஆட்டுக்கடாயை வெட்டி ஒரு வேலன் வெறியாட்டம் ஆடுவார். சங்க காலத்தில் இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதை பாஜக அங்கே நிறைவேற்றுவார்கள். அதே போல கடாய் வெட்டி ரத்தத்தை பூசிக்கொண்டு அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஆட்டம் ஆடுவார்களா? அதை உத்தரப்பிரதேச முதல்வர் அவர்கள் துவக்கி வைப்பாரா? மாட்டாங்க. ஸோ ஆடும்போது என்ன எழுதுறான்னா, அந்த சங்க இலக்கிய புத்தகத்தில் அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய தோழி அந்த சாமியை பார்த்து கேட்குறா, ஏ சாமி, இதெல்லாம் மடத்தனமா உனக்கு தெரியல? யார்கிட்ட? முருகனை பார்த்து. லுக் அட் த வே நம்ம வந்து கடவுளோட எப்படி கம்யூனிகேட், ஒரு உரிமை நமக்கு எப்படி இருந்திருக்குதுன்னு சொல்லி. உனக்கு வந்து அநியாயமே தெரியல? உனக்கு தெரியாதா அந்த பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ சாமின்னு சொல்ற? அப்படின்னா உனக்கு தெரியணும் இல்லை அவளுக்குள்ள என்ன இருக்குது? நீ வந்து உட்காந்து நான் வந்து சாமியாட்ட ஆடி உன்னை சரி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதாக சங்க இலக்கிய பாடல் குறிப்பிடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குடியா சாமியிடம் எதிர்த்து பேசி சாமியிடம் சண்டை போடக்கூடிய உரிமை, தெய்வத்துடன் சண்டை போடக்கூடிய உரிமை இருந்த ஒரு குடியாக நாம் இருந்திருக்கின்றோம். இவங்க முருகப்பெருமானை பத்தி நம்மகிட்ட வந்து பேசுறாங்களா? முருகனை 5 லட்சம் பேரும் கந்தசஷ்டி கவசத்தை பாட போறாங்க. பாடுங்க, பெரும் எழுச்சி ஏற்பட போகுது. காக்கா காக்கா கனகவேல் காக்கான்னு பாடுங்க. நல்லது தானே, நல்லது தானே, பாடுங்க. நீங்க இதைத்தான் வச்சு அந்த கருப்பர கூட்டத்தை வச்சு அரசியல் பண்ண பார்த்தீங்க, ஒர்க் அவுட் ஆகல. பிளாஸ்டிக் வேலை தூக்கிட்டு செருப்பு போட்டு தெக்கி வடக்கி நடந்தீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. முருகன் தமிழ் கடவுள். இந்த திணைகளை பற்றி இல்ல, ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு போறாங்க, விட்டுறலாம்ல. ஏன் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணணும்? எங்களுக்கு முருகப்பெருமானை கொண்டாடுறதை பத்தி வருத்தமே கிடையாது. எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியே சூதரன், தாழ்த்தப்பட்டவன் சொன்ன தென்னிந்திய மக்களுடைய கடவுளை கொண்டாடுவதற்கு உத்தரப்பிரதேசிலிருந்து ஆரியர்கள் வருவதை வரவேற்கின்றோம். உங்களுக்கு ஒரு விஷயமாவது புரிஞ்சிருக்குது இல்லை? இங்க ராமரை பத்தி பேசினா எடுபடாதுன்னு, இங்க முருகனை பத்தி பேசணுங்கிற ஒரு அறிவாவது 100 வருடத்தில் 1924 உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்க்கு 100 வருடங்கள் கழித்து புரிந்திருக்கிறது. மகிழ்ச்சி. இன்னும் கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சிகள் நடந்து 3500 வருஷம் ஆனா நாங்களும் தென்னிந்தியர்கள் தான். இப்பதான் எங்க மொழி எல்லாம் மாறிடுச்சு, எங்க மொழியும் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எத்தனை வேணாலும் சொல்லுவாங்க. அவங்க பிழைப்பதற்காக எதை வேணாலும் கூசாமல் சொல்லக்கூடிய திறமை உள்ளவர்கள். எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி, நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவங்க கீழடியை வைத்து அரசியல் பண்றாங்க. திமுக கீழடியில் இருக்கிறோம், அதிமுக காலடியில் இருக்கு அப்படின்ற விமர்சனம். இவங்க வந்து நம்மளுடைய பண்பாட்டை மறைக்க முயற்சி பண்றாங்க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, இது வந்து திருத்த வேண்டியது ரிப்போர்ட் இல்லை, உங்களுடைய மனங்களை தான் அப்படின்றாரு. அப்போ இது அரசியல் ரீதியாக தேர்தலுக்காகவும் கீழடியை பயன்படுத்துற ஒரு முயற்சியா? நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கீழடிக்காக உச்சநீதிமன்றத்துக்கு சென்றோம், உயர்நீதிமன்றத்துக்கு சென்றோம், உத்தரவுகளை பெற்றோம். தமிழ்நாடு அரசே அகழ்வாராய்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற உத்தரவுகளை அன்னைக்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அப்புறம் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டமாக இருக்கலாம், 3 நேரம் கூட சாப்பிட முடியாமல் 2 நேரம் சாப்பிட்ருக்கலாம். அதுக்காக உங்கள் அப்பா இனிஷியலை மாற்றி போட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் கேட்குறேன், ஹரி சன் ஆஃப் சோ அண்ட் சோ, கார்த்திகேயா சன் ஆஃப் சிவசேனாபதினு இருக்குது. அதை வந்து இல்லை நீ மாற்றி வந்து சிவசேனான்னு போட்டுக்கோன்னு சொன்னால் நான் ஒத்துக்கூடா? அது எப்படி ஒத்துக்க முடியும்? நான் இதற்கும் உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக போவோம். இப்போ இது நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? பாஜக தன்னை
இதுதான் என்னுடைய உண்மை முகம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டுல பல பேர்த்துக்கு வந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் குழுமங்கள்ல அன்போட நம்ம அழைக்கக்கூடிய சங்கிகள் இருக்கக்கூடிய குழுமங்கள்ல, அது குடும்ப குழுமமாக இருக்கட்டும், உறவினர்கள் குழுமமாக இருக்கட்டும், நண்பர்கள் குழுமமாக இருக்கட்டும், யாராம் பார்த்தாலும் பாஜக புகழ், திரு நரேந்திர மோடி புகழ் பாடக்கூடிய சங்கிகள் கூட கீழடி பற்றி ஏதாச்சும் போட்டு, இதுக்கு ஏன் உங்க கட்சி வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அந்த குடும்பம் அமைதியாகிவிடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சுத்தமா இவங்களுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய அறிவெல்லாம் அந்த கும்பலுக்கு கிடையாது. ஒரு வெறி. இவங்களுக்கு இவர்கள் மதத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை விட இவர்களுக்கு மற்ற மதத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மமும் வெறுப்பும் தான் பெரிதோ தவிர, இவர்களுக்கு இவர்கள் மதத்தை பற்றியோ, இவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன சொல்லி இருக்கிறதை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. அதனால பாஜக, ஆர்எஸ்எஸ் தமிழ் சமுதாயத்தின், தென்னிந்திய திராவிட சமுதாயத்தின் எதிரி என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.